எந்த ஊர்ல வந்துறீங்க? சொல்றா. கோயம்புத்தூரா? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மேகக்கூட்டங்கள்லாம் நிரம்பி பாம்பன் பாலம் ரொம்ப ரம்மியமாக காட்சி அளிக்குது. பாம்பன் பாலத்தோட மொத்த அழகையும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை விட்டாச்சு. எல்லார் வீட்லேயும் இப்போ இருக்கிற டிஸ்கஷன், இந்த லீவில் எங்கே டூருக்கு போகலாம். அப்படி டூர் போக பிளான் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக ராமேஸ்வரம் வாங்க. 2 நாட்கள் கழிக்கிற அளவுக்கு இங்கே ஏகப்பட்ட சைட் சீயிங் இருக்குது. சைட் சீயிங்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும், காலையில் வேலையில் மேகக்கூட்டங்கள் நிரம்பி வழிகிற கடலோட அழகைத்தான் நம்ம பாம்பன் பாலம் மேலே நின்று ரசிச்சுட்டு இருக்கோம். கடலும் இன்னைக்கு 2-3 வண்ணங்களில் மாறி மாறி காட்சி அளிக்குதுங்க. இன்னைக்கு காலையில் பாலத்தை பார்க்க வந்த சில சுற்றுலா பயணிகள் கடலோட வண்ணத்தை ரசிச்சுட்டு இருந்தனால ரயில் பாலம் இருந்ததே மறந்துட்டாங்க. மேகக்கூட்டமெல்லாம் நிரம்பி அவ்வளோ ரம்மியமான காட்சிங்க. இன்னைக்கு காலையில் பாலத்தில் இருந்தபடியே ரயில் பாலத்தை ரசிச்சுக்கிட்டே ஒரு குடும்பம் நகர்ந்து போயிட்டு இருக்கு. சங்காயம் லோடு ஏற்றிட்டு ஒரு டிராக்டர் ஒன்று நம்மளை நோக்கி வந்துட்டு இருப்பாருங்க. பாருங்க, இதாங்க சங்காயம் லோடு. காலையிலே கதிரவன் மேகத்துக்கு உள்ளேயும் வெளியும் வந்து நம்ம கூட கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்காரு. ஹரியானாலேருந்து ஒரு ஃபேமிலி வந்து பாலத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. காலையில் ஒரு ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு. சொல்றா. கோயம்புத்தூரா? பாலத்துக்கு முன்னாடி வந்திருக்கியா பாம்பனுக்கு? வந்ததுல தான் ஃபர்ஸ்ட் டைமா? எப்படி இருக்கு பாம்பனு? நல்லா தான் இருக்கா? பயங்கரமா இல்லையா? என்னடா படிக்கிறா? உன் பேரு? தேவதாஸ். உன் பேர் தம்பி? நீ ஃபர்ஸ்ட் டைம் தான் வர்றியா? கோயிலெலாம் பார்த்துட்டீங்களா? சரி சரி. வேற என்னப்பா நல்லா இருந்துச்சு இப்போ இதில் ராமேஸ்வரத்தில் பார்க்குற மாதிரி? என்னடா சிரிக்கிற? என்ன எப்போ வந்தீங்க? நேற்று வந்தீங்க. எங்கெங்கே போனீங்க? டெம்பிள் போனீங்க. அப்புறம் தனுஷ்கோடி போகலையா? ஏன்? திதி கொடுக்க வந்தீங்களா? சரிண்ணா. ஐயா, எத்தனை முறை வந்திருக்கீங்க கோயிலுக்கு இது வரைக்கும்? 3 ட்ரிப் வந்துருக்கீங்க. திதி கொடுக்க கோயம்புத்தூர்லேருந்து வந்தனால அவங்க கோயில் மட்டும் பார்த்து திரும்பிட்டாங்க. காலைல போகிற வழியில் பாலத்தை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. இந்த கடற்கரை ஓரமாக தான் பாம்பனோட போர்ட் ஆஃபீஸ் இருக்குது. அந்த திருதி பாருங்க கம்பம், அதில் தான் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவாங்க. 2 நாள் தங்கி பார்க்குற அளவுக்கு அப்படி என்ன சைட் சீயிங் இங்கே இருக்குது? கண்டிப்பாக இருக்குது, நோட் பண்ணிக்கிறங்க. பாம்பன் பாலம்ல ஸ்டார்ட் பண்ணால் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் குந்துகாலில் விவேகானந்தர் மணிமண்டபம் இருக்குது. அதே இடத்துல குருசரை தீவிற்கு கூட்டிகிட்டு போகிற போட்டிங் வசதியும் இருக்குது. கூடவே ஒரு சூப்பரான பீச்சும் இருக்குது. அப்புறம் கடலுக்கு நடுவில் நல்ல தண்ணி இருக்கிற வில்லுண்டு தீர்த்தம், அதை தாண்டினதும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட நினைவகம். ராமேஸ்வரம் ரீச் பண்ணதும் சீதா தீர்த்தம், அப்புறம் பிரசித்தி பெற்ற ராமநாதசாமி திருக்கோவில், கோயிலோட அக்னி தீர்த்த கடற்கரை. கோயிலில் தரிசனம் முடித்ததும் பக்கத்திலே போட்டிங், நபர் ஒருவருக்கு 100 ரூபாய்ங்க. எல்லாம் முடிஞ்சதும் நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்த தனுஷ்கோடி தான். தனுஷ்கோடி போகிற வழியில் கோதாண்டராமர் கோவில், லைட் ஹவுஸ்னு ஏகப்பட்ட இடம் இருக்குங்க. இதுவரை நீங்கள் ராமேஸ்வரம் விசிட் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த லீவில் ராமேஸ்வரம் வந்து விசிட் பண்ணுங்கள். மேலும் சில தகவல்களுக்கு நம்ம பண்ண வீலாக்ஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துட்டு. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com